கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகம் நம்மத்திலே இடைபடும்படியாக இந்த ஆராதனை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து போவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகிற நேரம் எல்லாம் எங்கள் மத்தியில் கடந்து வருகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு தடையாக கத்தாவே எங்களிலே காணப்படுகிற எல்லா பாவங்களையும் கத்தாவே ஒரு விஷயம் நீர் மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் கத்தாவிலே எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சேனை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்துதான் இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளும் கத்தாவே, இந்த ஆராதனை கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு மட்டும் கத்தாவே உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் கத்தாவே கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கெல்லாம் கத்தாவே தேவனுடைய பிரசன்னம் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கத்தாவே இந்த ஜனங்களோடு கூட பேச முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அளவில்லாத ஆவியானவர் கத்தாவே ஒவ்வொரு அறைக்கிலும் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ பிரசன்னத்தோடு நாங்கள் கத்தாவே உடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சுத்த இருதயத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்குவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் கத்தாவே தெய்வ பிரசன்னம் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை வெறுமையாக நாங்கள் கேட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே கத்தாவே அதை நாங்கள் பற்றிக்கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் எனக்கு செய்தீரே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோமா? கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம்
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வாரமும் வலைவொலி மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் உங்களை சந்திக்கின்றேன். அநேகர் இது துக்கத்தோடு கூட இருக்கிறது போல் தெரிகிறது. காரணம் புரிகிறது. 5 மாதம் ஆகிவிட்டது, ஆலயத்துக்கு போகவில்லை, விசுவாசிகளுடைய முகங்கள் பார்க்க முடியவில்லை, ஊழியக்காரருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறது. பரவாயில்லை, கர்த்தர் சீக்கிரத்திலே இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். நாம் சீக்கிரத்திலே சந்திக்கலாம். தாவீதுக்கு கூட அந்த துக்கம் இருந்தது. முன்னே பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட துதியும் களிப்புமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வந்ததை அவன் நினைத்து துக்கப்பட்டான். இப்பொழுது ஆலயத்துக்கு போக முடியவில்லையே என்கின்ற துக்கம் அவனுக்குள் இருந்தது. அதே துக்கம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது. சீக்கிரத்திலே உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். நான் இப்பொழுது ஒரு பாடலை பாடுகின்றேன். நீங்கள் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உலகில் நீ ஒரு தனி பிறவி, உன்பால் இயேசு அருமேவி, தமது ஜீவனை உன்மேலுதி பாருக்குள் அனுப்பினார். இது பாரி உலகின் கண்ணுக்கு புரியாது, கல்வியில் சான்றோரும் விளங்காது, வாழ்க்கை போன்றை நீ மேற்கொண்டுள்ளாய். கவனம் கவனம் முன்னேறி செல்வாய், கவனம் கவனம் முன்னேறி செல்வாய். சிரிப்பா சிறுவர் முன்னு பார், உன்னிலை அறியாத மனிதர் பர, உன் ஜெபம் பாட்டு அந்நிய பாஷை புரியார் பலர் உன்னை பகடி செய்வார். உலகின் கண்ணுக்கு புரியாது, கல்வியில் சான்றோரும் விளங்காது, வாழ்க்கை போன்றை நீ மேற்கொண்டுள்ளாய். கவனம் கவனம் முன்னேறி செல்வார், கவனம் கவனம் முன்னேறி செல்வார். கிறிஸ்துவை வெள்ளி தள்ளி கொலை செய்தோம்,
கம்பத்தில் கட்டி வாதை வதைத்தோ பலரும் பூமியில் நிரம்ப உண்டு. உலகின் கண்ணுக்கு புரியாது, கல்வியில் சான்றோரும் விளங்காது. வாழ்க்கை ஒன்றை நீ மேற்கொண்டுள்ளாய், கவனம் கவனம் முன்னேறி செல்வாய், கவனம் கவனம் முன்னேறி செல்வாய். தயக்கமும் கலக்கமும் தடையில் வேண்டாம், லௌகிக கவலைகள் எதுவும் வேண்டாம். தயக்கமும் கலக்கமும் நடையில் வேண்டாம், லௌகிக கவலைகள் எதுவும் வேண்டாம். கல்வாரி மேட்டினில் கடை மனித ஏறும் வரை நாம் உறங்க வேண்டாம். உலகின் கண்ணுக்கு புரியாது, கல்வியில் சான்றோரும் விளங்காது. வாழ்க்கை ஒன்றை நீ மேற்கொண்டுள்ளாய், கவனம் கவனம் முன்னேறி செல்வாய், கவனம் கவனம் முன்னேறி செல்வாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இன்ப நாமத்தில் இந்த ஆராதனை வேளையிலே நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதான ஒரு நேரத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது யோவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைவேறவில்லை. பழைய ஏற்பாட்டின் காலம் முடியும் வரையிலும் அது நிறைவேற்றப்படவில்லை. அது மாத்திரமில்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் போன பின்பும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. ஆனால் அவர் கூறின அந்த தீர்க்க தரிசனம் பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருந்த வேளையிலே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கடைசி நாட்களிலே ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த தீர்க்க தரிசனம் அன்றைய நாளிலே நிறைவேறினது. நாட்கள் கடந்து போகலாம், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போனதில்லை. ஆகவே அன்றைக்கு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கி வந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம் மீது இறங்கும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அந்த விண்ணக காற்றாய் அவர் நம் மீது இறங்கி வரட்டும். அந்த சர்வ வல்லவர் நம் மீது இறங்குகின்ற பொழுது அது நமக்கு போதாத அளவாய் தேவனை நோக்கி நாம் இன்னும் மேலும் மேலும் கேட்கக்கூடியதாய் மாறும். அல்லேலூயா. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரும். ஆமென். ஒரு விண்ணக காற்றாய் இன்றைக்கு அவர் மீது நம் மீது அவர் கடந்து வரும்படியே ஆண்டவரே, அன்றைக்கு உடைய சீஷர்கள் மீது ஆண்டவரே இறங்கி வந்தவரே,
நம் மீது இறங்க சித்தமுள்ளதாய் இருந்தது. ஆமென். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, வெள்ளத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே, வெள்ளத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். ஆமென். அன்றைக்கு எலியாவின் வீட்டைச் சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் சூழ நின்று அவனை பாதுகாத்ததே. அவ்விதமாய் ஒரு அக்கினி ரதத்திலே தேவன் நம்மை கொண்டு சென்று பலத்தின் மேல் பலனடைய செய்யக்கூடிய நாட்கள் இறங்கி வருகிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த பரலோக தூதரோடு கூட நாம் ஆராதிக்க போகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அக்கினி ரதத்தினில் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தினில் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து வந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து வந்திடும். ஆமென். நாம் ஒவ்வொருவருமாய் கேட்போம் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, இதுவரையிலும் அப்படிப்பட்டதான அபிஷேகம் நமக்கு கிடைக்காமல் இருக்குமே, ஆனால் அந்த அக்கினியின் அபிஷேகம் இன்றைக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னாலும் ஆண்டவரே, இந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் தேவன் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். Yes, Lord. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என் மேல் வந்து அமர்ந்திடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விண்ணக காற்றாய் யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் பெந்தேகோஸ்தே நாளிலே வந்து நிறைவேறினது. இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய சபையிலே, ஆண்டவருடைய பிரசனத்திலே வந்து அமர்கிற நம் மீது அந்த காற்று வீச சித்தமுள்ளதாக இருக்கிறது. தம்முடைய சீஷர்கள் இருந்த அந்த வீட்டின் மீது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கி வந்த அந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம் மீதும் இறங்கி வருவார். ஆண்டவரே, என்னையும் கூட ஆண்டவரே அப்படி ஒரு புது பலனால் என்னை நிரப்புங்க கர்த்தாவே. ஒரு புதிய கிருபையை எங்களுக்கு தந்து ஒரு புது பலனை தாருங்க கர்த்தாவே. நாங்கள் துவங்கினது ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனாலும் எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், எங்கள் வறட்சிகளை எல்லாம் செழிப்பாக்குகிற தேவன் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆதலால் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். ஹல்லேலூயா.
எங்களுக்கு ஒரு புதிய நாளுக்குள் நாங்கள் எங்களை நடத்தும் கர்த்தாவே என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஒரு கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நாமே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய புதிய கிருபையால் நம்மை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். அந்த புது வேலனை ஒவ்வொரு நாளும் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். எத்தனையோ நேரங்களிலே நாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கலாம். எந்த இடத்திலே நாம் வெட்கப்பட்டோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம் தலைகளை நிமிர்த்த வல்லவராயிருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா என்று சொல்லி அவரிடத்திலே கேட்போம். நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக தேவன் களிப்பை தர வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. எல்லோருமாய் சொல்லும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா. ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த சர்வ வல்லவர் சொன்னபடியே செய்கிறவராயிருக்கிறார். யோவேல் என்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் காலங்கள் மாறலாம், யுகங்கள் மாறலாம், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் பொய்யாய் போகாது. ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். சர்வ வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிற கர்த்தாவே, நீர் ஒருவரே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறீர். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தென்றல் காற்றாய் கடந்து வந்தவர், கேதுரு மரங்களை
கடந்து வந்தவர். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல இறங்கி வந்தவர். தண்ணீர்கள் மேல் அசைவாடின தேவாவியானவர். சிம்சோனுக்குள் இறங்கி வந்த தேவாவியானவர், கிதியோனுக்குள் இறங்கி வந்த தேவாவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளும் இறங்கி வாரும். ஒரு புது பலனை, ஒரு புதிய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் விட்ட கண்ணீருக்கெல்லாம் பதில் அதிலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதுவே எங்களை ஆறுதல் படுத்தும். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். யாத்திராகமம் 21:13, ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் என்று. எலியேசர் ஓடினதை பார்த்தோம், ரெபேக்கால் ஓடினதை பார்த்தோம், லாபான் ஓடினதை பார்த்தோம், சூனேமூர் கனம் பொருந்திய ஸ்திரீ ஓடினதை பார்த்தோம், அப்படியே கூஷி ஓடினதை பார்த்தோம், அவனுக்கு முன்பாக அகிமாஸ் ஓடினதையும் பார்த்தோம். இவர்கள் எதற்காக ஓடினார்கள் என்பதையெல்லாம் கவனித்தோம். கர்த்தர் அவர்களுக்கு நியமித்ததை சுதந்திரிக்கும்படி ஓடினார்கள். அதன் பின்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 6 அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணம் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை, அதாவது அந்த அடைக்கல பட்டணத்தை உனக்கு நியமிப்பேன். அதில் ஒன்றுதான் கேதேஸ் என்று சொல்லக்கூடிய அடைக்கல பட்டணத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறது யோசுவா 20:7 எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள சீகேம். இந்த சீகேம் எருசலேமுக்கு வடக்கே 35 மைல் தூரத்தில் உள்ளது. யோசுவா 21:21 இந்த சீகேமை குறித்த வார்த்தைகள் வருகிறது. ஏபால் கெர்சிம் மலைகளுக்கு இடையில் ஒரு சமபூமி என்று சொல்லப்படுகிறது. இந்த சீகேம் அடைக்கல பட்டணமாக மாறுவதற்கு முன்பதாக இதை குறித்ததான வரலாறு, இந்த சீகேமை குறித்ததான செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஆபிரகாம் இந்த சீகேமுக்கு சமீபமாய் மோரே என்கின்ற இடத்தில் அந்த சமபூமியில் தங்கியிருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசினார். உடனே அவன் அங்கே ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனோடு பேசும்பொழுது உன் சந்ததிக்கு இத்தேசத்தை கொடுப்பேன் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதன் பின்பு அவனுடைய பேரனாகிய யாக்கோபு இந்த சீகேமுக்கு அருகில் உள்ள சாலேம் என்னும் இடத்தில் கூடாரம் போட்டு அந்த இடத்தை வாங்கி அதில் ஒரு பலிபீடம் கட்டி அதுக்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். பாருங்கள், இந்த சீகேம் ஆபிரகாம் தங்கிய ஒரு இடம், யாக்கோபு தங்கிய ஒரு இடம். யாக்கோபு தன் மாமனாகிய லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு பெத்தேலை நோக்கி வரும்பொழுது இந்த சீகேம் அருகே அவன் கூடாரம் போட்டு தங்கியிருந்தான். அப்பொழுது இவளுடைய மகள் லேயால் பெற்ற தீனால்
இந்த பட்டணத்து மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கும்படி அவள் அங்கே போய் அவர்களை கண்டு வரும்படி சுற்றி பார்க்கும்படி போனாள். தீனால் அந்த ஊருக்கு போய் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த ஊரில் சீகேம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபு, அவனுடைய பேரும் சீகேம், ஊரு பேரும் சீகேம், அவன் பேரும் சீகேம். ஆகவே அந்த சீகேம் இந்த தீனாலை கண்டு அவளை கடத்தி கொண்டு போய் கெடுத்து விட்டான். கெடுத்து விட்டவன் அவனுடைய மனசாட்சி உறுத்தினது. அவன் மிகவும் வேதனைப்பட்டான். இந்த பெண்ணை இப்படியே விட்டு விடக்கூடாது, இவளை மணந்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனும் அவனுடைய தகப்பனும் அந்த ஊர் மக்களும் யாக்கோபினிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது அவளுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு எங்களுடைய சகோதரியை நாங்கள் கொடுப்பதில்லை என்று சொன்னார்கள். இந்த தீனாளுக்காக அந்த சீகேமூர் வாலிபர்களும் சீகேமும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த எல்லா ஆண் மக்களும் விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டு 3வது நாள் அவர்களுக்கு நோவு அதிகமானது. அந்த நேரத்திலே சிமியோனும் லேவியும் பட்டயத்தை கொண்டு போய் அத்தனை ஆண் மக்களையும் கொன்று விட்டார்கள். அந்த ஊரில் இருந்த ஆண் மக்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்ட அத்தனை ஆண் மக்களையும் கொன்று விட்டு வந்தார்கள். அங்கே இருந்த தன்னுடைய சகோதரியாகிய தீனாலையும் கூட்டி கொண்டு வந்து விட்டார்கள். இதை அறிந்த யாக்கோபு சொன்னான், நாம் கொஞ்ச ஜனம், அவர்கள் அதிகமான ஜனம், இந்த சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற அவர்களுடைய ஆட்களின் மத்தியிலே என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே என்று அவன் சிமியோனும் லேவியும் பார்த்து கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், என் சகோதரியை ஒரு வேசி நடத்துவதைப் போல் அவர்கள் நடத்தலாமா என்று சொல்லி கேட்டார்கள். எனவே யாக்கோபு இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று தீர்மானித்து பெத்தேல் லூஸ்க்கு போக அவன் புறப்பட்டான். அப்பொழுது அவன் என்ன செய்தான், தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து, நீங்கள் அந்நிய தெய்வங்களை விலக்கி விடுங்கள் என்று சொல்லி உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி அவன் சொன்னபொழுது அவர்கள் எல்லாரும் தங்களுடைய அந்நிய தெய்வங்களையும் தங்களுடைய காதணிகளையும் அவனிடத்தில் கொடுத்தார்களா. இப்போ காதணியில் கூட அந்த அந்நிய தெய்வத்தின் சொரூபம் அங்கே செதுக்கப்பட்டு இருக்கலாம். எல்லாரும் காதணியும் கொடுத்தார்கள். இவைகளை வாங்கி அந்த சீகேமூர் கர்வாலி மரத்தின் கீழ் யாக்கோபு புதைத்து போட்டு அங்கிருந்து பிரயாணம் பண்ணி பெத்தேலை நோக்கி போகிறான். அங்கே கொலை நடந்திருக்கிறது. இவைகள் இப்பொழுது இந்த கொலைக்கு காரணங்கள் அந்நிய தெய்வங்களாக இருக்கலாம். என் பிள்ளைகள் இந்த விதமான காரியங்களை செய்ததற்கு அந்நிய தெய்வங்களாக இருக்கலாம் என்று சொல்லி யாக்கோபு நினைத்திருப்பான். ஆகவே அவையெல்லாம் வாங்கி கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து விட்டு அவன் பிரயாணம் பண்ணி பெத்தேல் லூஸ் என்று சொல்லுகிற இடத்துக்கு போய் அங்கே அவன் வாசம் பண்ணி அங்கே ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு ஏல் பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இந்த சீகேமை குறித்து ஆபிரகாம், யாக்கோபு இவர்கள் எல்லாரும் அந்த இடத்தில் தங்கி இருக்கிற ஒரு சிறப்பு இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலஸ்தீனாவுக்கு வந்த பின்பு யோசுவா அவர்கள் எல்லாரும் கூட்டி அழைத்து
அவர்கள் எல்லாரும் கூட்டி சேர்த்து அவர்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போகிறார்கள். எகிப்தை விட்டு போகும்போது கொண்டு போய் இந்த சீகேமிலே யாக்கோபு இந்த சீகேமுடைய தகப்பனாகிய ஏமோரிடத்திலே வாங்கின நிலம், 100 வெள்ளிக்கு வாங்கின அந்த நிலத்திலே இந்த யோசேப்பினுடைய எலும்புகளை புதைத்தார்கள். இவர்கள் கானானுக்கு போன பின்பு தேசம் பங்கிட்டு கொடுத்த பொழுது சீகேம் யோசேப்பினுடைய பிள்ளையாகிய எப்ராஹிமுக்கு வந்தது. ஆகவே தான் எப்ராஹிம் மலை தேசத்தில் உள்ள சீகேம் என்று சொல்லப்படுகிறது. யோசுவா தன்னுடைய கடைசி வார்த்தைகளை இந்த சீகேமிலிருந்து பேசினான். அதன் பின்பு அவன் மரித்து விட்டான். இந்த சீகேம் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக காணப்படுகிறது. இந்த எப்ராஹிமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சீகேம் அதுதான் அடைக்கல பட்டணமாக வந்தது. முதலாவது அடைக்கல பட்டணம் கேதேஸ் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த அடைக்கல பட்டணம் சீகேம். இந்த சீகேம் ஒரு அடைக்கல பட்டணம். சீகேம் என்பதற்கு தோல் என்று பொருள். தோல் என்றால் ஸ்கின் அல்ல, சோல்டர். தோல் என்றால் சோல்டர், சுமப்பது. சீகேம் தோல் சுமக்கின்ற ஒரு தோலாய், சோல்டராக அது இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது நோவா ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் ஒரு பேழையை உண்டு பண்ணி ஜலப்பிரளயத்திலே அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள். இந்த ஜலப்பிரளயம் வற்றி புதிய பூமிக்குள்ளே நோவா வந்து கர்த்தரை தொழுது கொண்டான். அதன் பின்பு அவன் திராட்சை ரசம் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அதற்கு முன்பு அவன் குடித்த அந்த திராட்சை ரசத்திற்கும் இந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அவன் குடித்த திராட்சை ரசத்துக்கும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தின் நிமித்தம் அப்பொழுது குடித்த திராட்சை ரசம் போதையற்றதாக இருந்தது. இப்பொழுதோ இதை புளிப்பாக்க வேண்டிய அவசியமில்லை, இதை குடித்தால் போதும், அப்பொழுதே போதை ஏறி போய்விடுகிறது. அப்படி ஒரு நிலை இருந்தது. ஆகவே அவன் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் வஸ்திரம் விலகி படுத்திருந்த நேரத்திலே கானானின் தகப்பனாகிய காம், நோவாவின் மகன் காம், இதை வந்து பார்க்கிறான். வந்து பார்த்த அவன் யோசித்திருக்க வேண்டும், என் தகப்பன் ஒரு நீதிமான், இப்பொழுது இவன் இப்படி படுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இவனே ஒரு வஸ்திரத்தை போட்டு மூடி இருக்க வேண்டும். ஆனால் அவன் அதை செய்யாமல் வெளியே வந்து அவனுடைய சகோதரராகிய சேமிடத்திலும் யாப்போத்திடத்திலும் சொல்லுகிறான். சேமும் யாப்போத்தும் என்ன செய்கிறார்கள்? இதை கேட்ட உடனே, ஐயோ என் தகப்பன் நீதிமான், இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் தோளின் மேல் போட்டுக்கொண்டு, பாருங்க, வஸ்திரத்தை எடுத்து 2 பேரும் சேமும் யாப்போத்தும் என்ன செய்தார்கள்? தோளின் மேலே போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் மூடினார்கள். இவன் வெறி தெளிந்து விழித்து கொண்டபோது வஸ்திரத்தை பார்த்து நடந்த சம்பவத்தை அறிந்து கொண்டான். அப்பொழுது இந்த நோவா கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி
அவனை சபித்து விட்டான். அவன் தன் சகோதரர்களுக்கு அடிமையாயிருப்பான் என்று சொல்லி சபித்து விட்டான். இவர்களையோ அவன் ஆசீர்வதித்தான். இன்றைக்கு ஒரு பாவம் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஒருவர் பாவம் செய்தார், ஏதோ ஒரு தவறு செய்தார், உடனே நீங்கள் தூற்றி திரியாதீர்கள். அதை நீங்கள் மூட வேண்டும். அதற்கு அன்பு தேவை. வேதவசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 4:8 அன்பு திரளான பாவத்தை மூடும். 1 பேதுரு 4:8 அன்பு திரளான பாவத்தை மூடும். இந்த காமுக்கு தகப்பனை பற்றிய ஒரு அன்பு இருந்திருக்குமானால் அவன் அதை செய்திருப்பான். தகப்பன் மீது அன்பு இல்லை. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு பெற்ற தகப்பன் மீது அன்பு இல்லை. அவர் படிக்க வைத்திருப்பார், அவர் பெற்றெடுத்து படிக்க வைத்து உத்தியோகம் வாங்கி கொடுத்து திருமணம் செய்து எல்லாம் செய்து வைத்திருப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் மீது ஒரு அன்பு இல்லாமல் தகப்பனை விட்டு பிரிந்து போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அது ஆசீர்வாதத்திற்கு கேடு. ஆனால் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகவே அன்பு திரளான பாவத்தை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே யாரிடத்திலாயிலும் தவறு செய்தால் அதை தூற்றி திரியாதீர்கள். கூடுமான மட்டும் அதை மறைக்க மூட நீங்கள் பிரயாசப்படுங்கள். மற்றவர்கள் பேசினாலும் கூட அப்படி இல்லை, இருக்காது என்று சொல்லி விட்டு கொடுக்காமல், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்காமல் இருங்கள். அது உங்களுக்கு நல்லது. பாருங்கள், வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த அவர்கள் நிர்வாணிகளாகிவிட்டார்கள். அவர்களை பாவத்துக்கு உட்படுத்தின சாத்தான் அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்கவில்லை, அவங்களுடைய நிர்வாணத்தை மூடவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தோல் உடையை உண்டு பண்ணி அவர்களை உடுத்துவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தோல் உடை என்றால் அங்கே ஒரு மிருகம், ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கும். அங்கே ஆண்டவர் ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அதை கொடுக்கிறார். இன்றைக்கு பாவத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனம், தேவனை அறியாத ஜனம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, இவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கத்தக்கதாக, இவருடைய பாவத்தின் நிர்வாணங்களை மூடும்படியாக ஆண்டவர் இந்த ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய தோளில் சிலுவையை சுமந்தார். சிலுவை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சின்னம். ஆனால் என் ஆண்டவர் சிலுவை சுமந்ததினாலே அது ஒரு புனித சின்னமாய் மாறினது. ஏனென்றால் அந்த சிலுவையிலிருந்து ரட்சிப்பு, அந்த சிலுவையில் என் ஆண்டவர் மரித்ததினாலே ஒரு ரட்சிப்பு, என்ற ஆண்டவர் ரத்தம் சிந்தினதினாலே ஒரு ரட்சிப்பு, அவர் உயிரோடு எழுந்ததினாலே ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நம்முடைய வஸ்திரமாக இருக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்துவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி சங்கீதம் 32:1, ரோமர் 4:7 எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆகவே அன்பு திரளான பாவத்தை மூடும். மூடப்பட்டவன், பாவங்கள் மூடப்பட்டவன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்களாயிருங்கள். உங்களுடைய பாவங்கள் மூடப்படட்டும். சிலர் மூடினதே திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு அதை கிளறி விட்டு நாற்றம் உருவாக்கி விடுவார்கள். அதை மூடியாச்சு. ஒரு நாய் செத்து போயிடுச்சு, அதை மூடியாச்சுன்னா திரும்ப போய் அதை தோண்டி பார்க்க மாட்டோம், நாற்றம் எடுக்கும். இன்றைக்கு அநேகர் எப்போ நடந்தது மறுபடியும் தோண்டி தோண்டி எடுத்து நாற்றம் அடிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் உன் சகோதரன். உன் சகோதரனை குறித்து தீதாய் சொல்ல வேண்டாம். உன் சகோதரியை குறித்து தீதாய் சொல்ல வேண்டாம்.
உன் சக விசுவாசி, அவர்களை குறித்து தீதாய் சொல்ல வேண்டாம். நாம் பேசும்பொழுது கவனமாய் பேச வேண்டும். ஆகவே மூடுகிறது பாக்கியம். அநேகருடைய பாவங்களை மூடி அவர்கள் பாக்கியவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆதியாமத்தில் 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆகார், இந்த ஆகார் யார்? ஆபிரகாமின் வீட்டிலே இருந்த ஒரு அடிமை பெண்தான். இந்த சாராள் தனக்கு பிள்ளை இல்லை என்ன உடனே ஆகாரை அழைத்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் அதை மறுக்கவில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கு நிறைவேறும் வரையிலும் பொறுமையாயிருப்போம், காத்திருப்போம் என்று சொல்லவில்லை. மனைவி கொடுத்த உடனே இவன் ஏற்றுக்கொண்டான். அவளும் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். சாராளுக்கும் கர்ப்பவதியாகி பிள்ளையை பெற்றெடுத்தாள். 2 பேரும் வளர்ந்தார்கள். 2 பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒருவர் அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்திருக்கலாம், ஒருவன் கேலி பண்ணியிருக்கலாம். இதையெல்லாம் கவனித்த சாராள் ஆபிரகாமை கூப்பிட்டு, இனி இந்த ஆகாரும் அவளுடைய பிள்ளையும் இங்கே இருக்கக்கூடாது, அவளை அனுப்பிவிடு என்று ஆபிரகாமிடத்தில் சொன்ன பொழுது ஆபிரகாம் திகைத்து போய்விட்டான். ஏற்றுக்கொள் என்று சொன்னபோது இருந்த அந்த சந்தோஷ மகிழ்ச்சி இப்பொழுது அனுப்பு என்று சொல்லும்பொழுது இல்லை. இப்பொழுது ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்கிறார், சாரால் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய். ஏற்றுக்கொள் என்று சொன்னபோது அன்றைக்கு ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்திருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்திருப்பார்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு சாரால் சொன்ன உடனே ஏற்றுக்கணும். இப்பொழுது சாரால் அனுப்பின பொழுது அவன் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவள் சொல்கிறபடி செய். உடனே அதிகாலையில் எழுந்து அவளுடைய தோளின் மேல், ஆகாரின் தோளின் மேலே அப்பங்களையும் துருத்தியிலே தண்ணீரையும் வைத்து அந்த பிள்ளையும் அவளுடைய கரத்தில் பிடித்து கொடுத்து அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாளாம். கைப்பிடித்த கணவன் இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிடுகிறான், பிள்ளைகளை தள்ளிவிடுகிறான். இன்றைக்கு சாரால் சொன்னது மாதிரி, சாராளுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது மாதிரி, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அதற்காக அவள் ஆகாரை கூட்டிக் கொண்டு வந்தால் அதுக்கு அல்ல, மனைவி சொல்கிற நல்ல காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும். ஆபிரகாம் சாராளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான், சாரால் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்த, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயான உன் வாழ்க்கை சுவீட்சமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். இல்லைன்னா குடும்பத்தில் பிரிவினை வரும். இந்த பிரிவினை வருவது மாத்திரமல்ல, நீதிமன்றங்களுக்கு சென்று விவாகரத்து, அதற்கு பிறகு ஜீவனாம்சம், இதையெல்லாம் சந்திக்காமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நிலையிலே அவள் போய் பெயர்சேபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தபோது தோளில் இருந்த அப்பம் தீர்ந்து விட்டது, தோளில் இருந்த துருத்தியில் இருந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டது. அவள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து அழுதாள். ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாள். ஆகார் அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. தூதன் இறங்கி வருகிறான். ஆகாரே, ஏன் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார்? நீ ஏன் அழ வேண்டும்? உன் பிள்ளையை கையில் பிடித்துக்கொள், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அவள் எழும்பி வந்தபோது அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு அங்கே நீரூற்றை கண்டாள். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் காலம் முழுவதும் போஷிக்கிறவர்.
உன் தோளில் அப்பமும் தண்ணீரும் தீர்ந்து போனாலும் ஜீவிய காலம் முழுவதும் உன்னை போஷி நடத்த, உன் தேவைகளை அறிந்து உன்னை நடத்த என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே அவளுடைய தோளின் மேல் இருந்த அப்பமும் தண்ணீரும் குறைவுபட்டது. தேவன் அவளை கைவிடவில்லை. அடுத்ததாய் பார்க்கின்றோம், ஒருவருக்கு தோளின் மேலுள்ள வஸ்திரம் நிர்வாணத்தை மூடினது, தோளின் மேல் உள்ள ஆகாரம் அவளை வனாந்தரத்தில் போஷித்தது. இங்கே அடுத்த ஒரு பெண், அவள் குடத்தை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு துறவண்டை வருகிறாள். இவள் மெசொப்பொத்தேமியா நாட்டில் உள்ள நாகோருடைய ஊரில் உள்ள ரெபேக்காள், நாகோருடைய பேத்தி. துறவண்டைக்கு தன் தோளில் தண்ணீரை சுமந்து கொண்டு வருகிறாள். அங்கே வந்த எலியேசர் அவளை பார்த்து குடிக்க தண்ணீர் கேட்டார். இவள் அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். இதை பார்த்த எலியேசர், இவதான் என் எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு பெண் என்று சொல்லி அவளை எஜமானிடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார், ஈசாக்கின் இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆகவே ரெபேக்காள் ஈசாக்கை சந்திப்பதற்கு அவர் தோளில் இருந்த குடம் மற்றவருடைய தாகத்தை தீர்த்தது. உன் தோளில் இருக்கிற குடம் மற்றவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். நம்ம நாட்டில் பெண்கள் தோளில் குடத்தை வைப்பதில்லை. ஆந்திரா போனீங்கன்னா, வடக்கே போனீங்கன்னா எல்லாம் தோளில் தான் குடங்களை வைத்து கொண்டு வருவார்கள். இங்கே நம்ம ஊரில் ஆண்கள் தோளில் குடத்தை வைப்பார்கள். இந்த ரெபேக்காள் தன் குடத்தை தோளில் வைத்து கொண்டு எலியேசரையும் அவருடைய ஒட்டகங்களை எல்லாம் தண்ணீர் ஊற்றினார், தாகத்தை தீர்த்தார். ஆகவே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது. அவள் தோளில் இருக்கிற குடம் ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைத்து கொடுத்தது. எனக்கு அன்பான தேவஜி ஜனமே, அது மாத்திரமில்லை, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கென்று வஸ்திரம் இருந்தது, ஆசாரிய வஸ்திரம். ஆரோன் அந்த ஆசாரியுடைய வஸ்திரத்தை அணியும் போது அவனுடைய தோளின் மேல் ஏபோத்தை அணிந்து கொள்வான். அந்த ஏபோத்தில் 2 விலையேறப்பெற்ற கற்கள் இருந்தது. அந்த ஏபோத்தை அவன் அணியும் பொழுது அந்த ஏபோத்திலிருந்து அந்த கற்கள் அதில் இருந்தபடியினாலே அவன் அணிந்து கொள்ளும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலரை நினைப்பான். இஸ்ரவேலரை நினைக்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலே அவர்கள் நினைக்கப்படுகிறார்கள். இதேபோல ஆசரிப்பு கூடாரத்தில் பொருட்கள் உண்டு. அங்கே தூண்கள் இருக்கும், பலகைகள் இருக்கும், திரைச்சீலைகள் இருக்கும், இப்படியெல்லாம் பொருட்கள் இருக்கிறது. மற்ற இடங்களுக்கு போகும்பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரம் பிரிக்கப்பட்டு வண்டிகளிலே எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு போவார்கள். தூண்கள், பலகைகள் மற்றும் அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் வண்டியிலே. இதற்காக கெர்சோனுக்கு 2 வண்டி 4 மாடு, மெராரிக்கு 4 வண்டி 8 மாடு, இதெல்லாம் வண்டிகளில் சுமந்து கொண்டு போவோம். ஆனால் பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பொற்பாத்திரங்களை எந்த வண்டியிலும் ஏற்ற மாட்டார்கள். இதை கோகாத்தின் புத்திரர் இதை தோளில் சுமக்க வேண்டும். கோகாத்தின் புத்திரர், ஏனென்றால் அது விலையேறப்பட்ட பொருட்கள், பொன்னினால் செய்யப்பட்ட விலையேறப்பட்ட பொருட்கள் தோளில் சுமக்க வேண்டும். கோகாத்தின் புத்திரர் தோளில் சுமந்தார்கள். ஏபோத் விலையேறப்பட்ட கற்கள் தோளில் சுமக்கப்படுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல உங்களை சுமக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறது போல இதுவரைக்கும், இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும்
நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமம் 1:31 அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்படி என்றால் ஆசாரியன் சுமக்கிறதை போல, ஏபத்தை சுமக்கிறது போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். கோக்காத்தியர் பரிசுத்த பொருட்களை தோளில் சுமக்கிறது போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளில் அதை சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அந்நிய தெய்வங்கள் உங்கள் நடுவில் இல்லை. தேவன் ஒருவரே உங்களை சுமந்து கொண்டு வந்தார். அதை எண்ணி பாருங்கள். இதுவரையிலும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இதுவரையிலும் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேல் உங்களை நடத்துவதற்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை சுமப்பார். அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன். என் ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பன். நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம் தோளில் தான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அவருடைய தோளில் நீ இருக்கிறாய். அவர் ஓமையை சொன்னார். ஒருவனிடத்தில் 100 ஆடுகள் இருந்தது. அதிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு அப்படி என்றால் அங்கே கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, அவைகளெல்லாம் அங்கே விட்டு காணாத போன ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் சென்றார். அந்த மேய்ப்பன் தேடி சென்றாராம். அவன் அந்த ஆட்டை கண்டுபிடித்த பின்பு அதை தூக்கி தன் தோளில் சுமந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து நண்பர்களை, சிநேகிதர்களை, அயலகத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவாரா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, 99 ஆடுகள் மெஜாரிட்டி. ஒரு ஆடு போனால் போகட்டும் என்று அல்ல. இந்த 99ம் மனம் திரும்பாதது. ஆனால் அந்த ஒரு ஆடு மனம் திரும்புகிற ஆடு. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? மனம் திரும்புகிற அந்த ஒரு ஆத்துமாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆகவே அந்த ஒரு ஆடை தேடி ஆண்டவர் சென்றார். அந்த ஒரு ஆடு நீங்களாக இருக்கலாமே. உங்களை கண்டுபிடித்தால் அவர் தோளின் சுமப்பார். ஜீவிய காலமெல்லாம் உங்களை சுமப்பார். உங்களுடைய பாவத்தை சுமந்தவர், உங்களுடைய வியாதியை சுமந்தவர், உங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தவர், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும், உங்களுடைய பாரங்களையும் அவர் சுமந்தார். நீங்கள் சுமக்க தேவையில்லை. உங்களையே சுமந்து கொண்டு இருக்கிறார். தகப்பன் சுமக்கிறது போல உங்களை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே உங்களை தேடி வருகிறார். நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம். காணாத போன ஆட்டை தேடி சென்றவர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் சத்தம் கேட்டு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது போல அவர் சத்தம் கேட்டு அவர் அருகில் வருவீர்கள் என்றால் உங்களை தூக்கி சுமந்து உங்களை அடைக்கல பட்டணமாகிய சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். பின்பு அடைக்கல பட்டணமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு செல்வார். ஆகவே சீகேம் ஒரு அடைக்கல பட்டணம், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய சீகேம். அந்த சீகேம் என்பது தோல், சோல்டர். இந்த சோல்டர்லேருந்து எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றதை நீங்கள் அறிந்தீர்கள். ஆகவே நீங்கள் சீகேமுக்குள்ளே
இருக்கிற வரையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் உங்களை சுமக்கிறவராய் இருக்கிறார். தன் தோளின் மேல் சுமக்கிறவராய் இருக்கிறார். உங்களை சுமந்து வந்தவர் இனியும் சுமப்பார். கவலைப்படாதீர்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சீகேமுக்குள்ளே வந்து விடுங்கள். அடைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்து விடுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. சீகேமாகிய ஒரு அடைக்கல பட்டணத்தை எங்களுக்கு வைத்தீர். எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் இந்த சீகேமில் குடியிருந்தார்கள். அங்கே பலிபீடம் கட்டினார்கள். அங்கே உங்களை தொழுது கொண்டார்கள். ஆண்டவரே, சீகேமிலே நடந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் கண்டோம். ஆண்டவரே, சீகேமுக்குள் வருகிற எங்களுடைய தோளின் மேல் நீர் ஆசீர்வாதத்தை வைக்கிறீர். வேத வசனத்தின்படி தாவீதின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் என்று சொன்னீரே. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தாவீதின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் தோளின் மேல் நீர் வைக்கிற திறவுகோலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த திறவுகோல் இப்பொழுது உம்மிடத்தில் இருக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோமாகிய தாவீதின் திறவுகோலை உடைய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக வைக்கிற திறந்த வாசலுக்காய் நன்றி. தாவீதின் திறவுகோலை உடையவர், எங்களுடைய தோளின் மேல் எங்கள் திறவுகோலை நீர் வைப்பீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கிரியை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகள் சீகேமுக்குள்ளே கடந்து வருவார்களாக. ஆண்டவரே, சீகேமிலே அவர்கள் அடைக்கலம் புகுவார்களாக. அங்கே இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்களாக. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாது இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய ஊழியங்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.